யானோ அரசன் யானே கல்வன், யானோ அரசன் யானோ அரசன் என்ற கண்கள், தோள்கள், திசைகள், அம்புகள், பறவைகள். நீ அன்பை கொடுத்தினா நல்ல பண்பு கிடைக்கும், அறத்தை கொடுத்தினா நல்ல பயன் கிடைக்கும். உடம்பு முழுக்க தூசியும் விரிந்த கருமையான தலைமுடியும் அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய என் அற்புதமான 10ஆம் வகுப்பு தமிழ் மாணாக்க செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடைசி இயல் 9வது இயல்ல மனிதம்ங்கிற தலைப்புல கற்கண்டு பகுதியில அணி என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கணத்தை நம்ம பார்க்க போறோம். இது 221ஆம் பக்கத்துல அமையப்பட்டிருக்கிறது. முதல்ல அணினா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப அணி அப்படிங்கிறதுக்கு நம்ம அணியக்கூடிய எல்லாமே ஒரு அழகு சார்ந்தது தான். இப்ப வாட்சி கட்டியிருக்கோம், அது ஒரு அழகு சார்ந்தது. கழுத்துல செயின் போடுறோம், அது ஒரு அழகு சார்ந்தது. பெண்கள்லாம் என்ன செய்வாங்க, காதுல தோடு போடுவாங்க, நெத்தி சுட்டி வைப்பாங்க, மூக்குத்தி போடுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா கையில மோதிரம் போடுவாங்க, வளையெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் அழகு சேர்ந்தது. எப்படி மக்களுக்கு அழகு சேர்க்கக்கூடியது அணிகலங்களாக இருக்கிறதோ அதை போலதான் ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாட்டுக்கு அழகு சேர்க்கக்கூடியது அணின்னு சொல்றாங்க. இப்ப அந்த அணிங்கிறத நம்ம நீங்க பார்க்க போறோம். பாடத்துல தலைப்பாக அணி என்று வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்ம அணிகளை பற்றிய வகையில இப்ப நீங்க பார்க்க போறோம். வாங்க இப்ப அந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்ப தற்குறிப்பேற்ற அணி. தற்குறிப்பேற்ற அணினா என்ன? இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியின் மீது, இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தின் மீது பாட்டு எழுதக்கூடிய ஆசிரியர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் ஒரு குறிப்பு வச்சு எழுதுவார். அந்த குறிப்பு வச்சு எழுதுறதுனாலதான் தற்குறிப்பேற்ற அணி என்று பெயர். இயல்பாய் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு மீது கவிஞனானவன் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அப்படின்னா ஒரு அற்புதமான சிலப்பதிகாரத்துல இருந்து நம்ம 2 வரிய எடுத்துக்காட்டு பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த பாடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எடுத்துக்காட்டு பாட்டு கொடுத்திருக்காங்க. என்ன பாட்டுங்கிறது பார்க்க போறோம். போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்து கைகாட்ட. போர் உளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்து கைகாட்ட அப்படின்னு ஒரு பாட்டு வருது. இந்த பாட்டு என்ன சொல்ல வருது அப்படின்னா, கோட்டை இருக்கு பத்தியா, கோட்டை. கோட்டைன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, பெரிய அரண்மனை இருக்குல்ல, அந்த கோட்டை சுவத்து மேல அந்த உச்சியில இருக்கக்கூடிய கொடியானது வரவேண்டாம் வரவேண்டாம் என தடுப்பது மாதிரி கை காட்டுது. ஒண்ணும் இல்லடா. இப்ப சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதையை வச்சு என்ன செய்கிறாரு இளங்கோவடிகள் இந்த 2 வரி எழுதிக்கிறாரு. இப்ப கோவலன்னு கண்ணகி என்ன செய்யறாங்க, மதுரை மாநகருக்கு உள்ள போறாங்க. அப்ப போகும்போது அந்த கோட்டையில இருக்கக்கூடிய கொடி இருக்கு பாத்தீங்களா, அந்த கொடி என்ன செய்யுது, அது அப்படியே அசையுது. கொடியெல்லாம் அசைத்தாலும் செய்யும். ஆனால் இளங்கோவடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா, கோவலை மதுரையில கொலை செய்யப்படுவான் என கருதி அந்த கொடிகள் என்ன சொல்லுதா, அந்த கொடிகள் கையை அசைச்சு மதுரைக்கு வர வேண்டாம் மதுரைக்கு வர வேண்டாம், எப்படி சொல்லுது, மதுரைக்கு வர வேண்டாம் மதுரைக்கு வர வேண்டாம் என்று தெரிவிப்பது போல காற்றுல அசைவதாக தன்னோட குறிப்பை என்ன செய்யறாரு, கொடியின் மேல காட்டுறாரு. அப்படி கொடியின் மேல காட்டி கூறுகின்ற பொழுது அது இயல்பாவே அமைந்து விடுகிறது. இப்படி இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிய கவிஞர் என்ன செய்யறாரு, ஒரு குறிப்பை சொல்லி அதன் மேல ஏற்றி கூறுவதற்கு பேருதான் தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப தற்குறிப்பேற்ற உங்களுக்கு எழுந்து தெரியுதுல, கவிஞர் தான் கூறக்கூடிய கருத்தை இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியின் மீது தன்னுடைய குறிப்பையும் எடுத்து கூறுவது பேருதான் தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது தீவக அணி. தீவக அணின்னு நம்ம பார்க்க போறோம். அப்ப தீவகம் என்று சொல்லக்கூடிய அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விளக்கு என்று பொருள்படும். இப்ப என்ன செய்ய, ஒரு ரூம் இருக்கு.
அந்த ரூம்ல ஒரு விளக்கு நீங்க வைக்கிறீங்க. அந்த விளக்கு அந்த இடத்துல மட்டுமா வெளிச்சத்தை காட்டும்? எல்லா இடத்துலையும் என்ன செய்யும்? அந்த வெளிச்சம் அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி செய்யுள்ல வந்து ஓரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு சொல்லானது செய்யுள்ல வந்து பல இடங்கள் இருக்கக்கூடிய சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குறதுக்கு பேருதே தீவக அணி அப்படி சொல்லி சொல்றாங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் புரியணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஒரு விளக்கு, அந்த விளக்கை வந்து ஒரு ரூம்ல வைக்கிறோம், ஒரு அறையில வைக்கிறோம். அறையில வச்ச உடனே அந்த வெளிச்சமானது ஒரே இடத்துல இல்லாம எல்லா இடத்துக்கும் பரவுதுல. அது மாதிரி ஒரு செயல்பாட்டு இருக்குது. ஒரு சொல்றாரு கவிஞர், ஒரு பொருளை சொல்றாரு கவிஞர். அது ஒரே இடத்துல நிக்காம எல்லா இடங்கள்ல என்ன செய்யுது? சென்று பொருளை விளக்குறதுக்கு பேருதே தீவக அணின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எடுத்துக்காட்டு பாட்டு பாருங்களேன். சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் செவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் இழிகுருதி பாய்ந்து திசையனைத்தும் வீரச் சிலை பொழிந்த அம்பும் விசையனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து அப்படி ஒரு பாட்டு சொல்றாரு. மிசை அனைத்தும் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மிசைங்கிறது என்ன வருமா? இந்த வள்ளுவர்கள் கூட கடவுள் வாழ்த்து பாட்டுல மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலம் மிசை நீடு வாழ்வார் சொல்லுவாங்க. இப்ப மிசை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மேலே என்று பொருள்படக்கூடியது. இப்ப அந்த பாட்டுக்கு வருவோம். முதல்ல சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசனுடைய கண்கள். வேந்தன் சேந்தன். சேந்தன் அப்படின்னா செவந்து போயிடுச்சு, சிவந்து போய்விட்டது. யாருடைய கண்ணு சிவந்து போச்சு? அரசனுடைய கண்ணு சிவந்து போச்சான். அதே சேந்தன வேந்தன் திருநெடுங்கண், நெடுமையான கண். நல்ல அரசனுடைய கண்களானது கோபத்தால் சிவந்தன அப்படி சொல்றாரு. அடுத்த என்ன சொல்றாரு? அது செவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் அப்படிங்கிறாரு. அவருடைய பார்வை, கோப பார்வையானது என்ன செய்தா? சிவந்த அளவுல பகை மன்னர் இருக்கா பாத்தீங்களா, அவருடைய பெரிய தோள்களும் சிவந்து போச்சான் இவருடைய பார்வைப்பட்டு அப்படி சொல்றாரு. அடுத்து பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை பொழிந்த அம்பும் உறுதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன. அவர் கொப்பளிச்ச கோபத்தினால செதறிய குருதி இருக்கு பாத்தீங்களா, ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அது பாய்ந்து திசைபூரா பரவிருச்சான். அடுத்து திசைபூரா பரவி செவந்து போயிருச்சான். அடுத்து வீர சிலை பொழிந்த அம்பும், வலிய அம்பால் வலிய வில்லால் எய்யப்பட்டிருக்கக்கூடிய அம்புகள் என்ன செஞ்சான்? செவந்து போயிருச்சான். அதே மாதிரி என்ன சொல்றாரு? விசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து, இந்த குருதி மேல போனதுனால பறவை கூட்டங்கள் என்ன செஞ்சான்? செவந்து போயிருச்சான். அதாவது என்ன சொல்றாரு? அரசனுடைய கண்ணு செவந்து போச்சுரா. அரசனுடைய கண்ணு செவந்ததுனால பகை வேந்தருடைய தோள்களும் செவந்து போச்சு. பகைவருடைய தோள்கள் செவந்து போனதுனால அதுல இருக்க குருதி பாய்ந்து திசைகள் பூரா செவந்து போச்சு. திசைகள் பூரா செவந்து போனது மட்டும் இல்லாம அந்த கடுமையான வில்லால், வலிமையான வில்லால் பாய்ந்திருக்கக்கூடிய அம்பு செவந்து போச்சு. அம்பு மட்டும் செவந்து போகல, அந்த ரத்தமானது மேலே வீழ்ந்து போனதுனால பறந்து செல்லக்கூடிய பறவை கூட்டங்களும் செவந்து போச்சான் அப்படி சொல்லி ஒரே பாட்டுல சொல்றாரு. ஒரு விளக்கு எப்படி எல்லா இடங்களுக்கும் பரவுகின்றதோ அதனை போல ஒரு செய்யுள்ள வந்து ஒரு பாட்டானது செய்யுளுடைய பல இடங்களை வந்து சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குறதுக்கு பேருதே தீவக அணின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இதுல நீங்க அணி பொறுத்த நீங்க பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். வேந்தன் கண் சேந்தன, செவ்வேந்தர் தோல் சேந்தன, குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேந்தன, அம்பும் சேந்தன. சேந்தனா செவந்து போயிருச்சு. புல்குளமும் வீழ்ந்து விசை அனைத்தும் சேந்தன. இவ்வாறாக முதலில் இருக்கக்கூடிய சேந்தன என்று சொல்லக்கூடிய, அதாவது சிவந்தன என்று சொல்லக்கூடிய சொல்லானது பாடல்ல வருகின்ற கண்கள், தோள்கள், திசைகள், அம்புகள், பறவைகள் ஆகிய அனைத்தோடும் பொருந்தி பொருள் தருகிறது. அதனால இது வந்து தீவக அணின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து நிரல் நிறை அணி. நிரல்னா வரிசைன்னு அர்த்தம். நிறை அப்படின்னா நிறுத்துதல் அப்படின்னு பொருள். இப்ப நிரல் நிறை அணிக்கு நம்ம போக போறோம். நிரல்னா என்ன சொன்னேன்? வரிசைன்னு சொன்னேன். நிறைனா என்ன சொன்னேன்? நிறுத்துதல் அப்படின்னு சொன்னேன். இப்ப உங்க பள்ளிக்கூடத்துல ஒரு ஆண்டு விழாவோ ஒரு கலை நிகழ்ச்சியோ வைக்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நிகழ்ச்சி நிரல் தயார் பண்ணுவீங்கல்ல. அப்ப நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிரல்னா வரிசைன்னு அர்த்தம். இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி. நான் ஒரு சொல்றேனா சொல்லு.
அது சொல்லக்கூடிய பொருள் இருக்கா, பொருள். இந்த இரண்டையும் வரிசையாக நிறுத்தி அந்த வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்ப பார்க்க போறோம் பாருங்க. எடுத்துக்காட்டுக்கு வள்ளுவருடைய குறளை நம்ம பார்க்க போறோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த வாழ்க்கையில அன்பு அறமும் இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கையில பண்பும் பயனும் இருக்கும் அப்படிங்கிறார். இது அணி பொருத்தமா என்ன சொல்றாருன்னா, இந்த பாடல்ல வந்து அன்பும் வரணும் என்ற சொற்களை வரிசையாக நிறுத்தி, அப்ப அன்பும் வரணும் வரிசையா இருக்கா, அந்த வரிசையா நிறுத்தி பண்பும் பயனும் என்ற சொற்களை முறைப்பட சொன்னதுனால இது நிரல் நிறை அணின்னு சொல்றாங்க. இன்னும் புரியணும் அப்படின்னா, அன்பு இருந்தா பண்பு இருக்கும், அறம் இருந்தா பயன் இருக்கும். அப்ப அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு மனுஷனுடைய இல்வாழ்க்கைனா குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா, அன்பு அறனும் இருக்கணும்டா. அந்த அன்பு அறனும் இருந்துச்சுன்னா அன்போட பண்பு வந்துடும், அறத்தோட பயன் வந்துடும் அப்படிங்கிறாரு. நீ யாருக்காவது அறம்னா என்னது, ஒண்ணும் இல்ல, கொடை. யாருக்காவது நீ உதவி செஞ்சினா அந்த உதவி என்ன செய்யணும், உனக்கு பயனாக வந்து நிற்கும். நீ அன்பை கொடுத்தினா நல்ல பண்பு கிடைக்கும், அறத்தை கொடுத்தினா நல்ல பயன் கிடைக்கும். அப்ப வரிசையா சொல்றாரா, அன்பை சொல்லி அரணை சொல்லி அடுத்து பண்பை சொல்லி பயனை சொல்றாரா, அப்ப நிகழ்ச்சி நிரலாக வருகிறதா. அதனால இதற்கு வந்து நிரல் நிறை அணி என்று பெயர்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது தன்மை அணி. எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையிலே அமைந்திருக்கக்கூடிய அதன் உண்மையான இயல்புத்தன்மையை கேட்பவர்கள் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை அணியாகும். அதாவது உண்மையாகவே நம்ம ஒரு இயல்பான நிலையில இருந்துக்கிட்டு அடுத்தவங்க மனசு மகிழ்ற மாதிரி மகிழ்ச்சி அடைகிற மாதிரி சொற்களை நம்ம சொன்னோம் வச்சுக்கிறீங்களேன், அதாப்ப தன்மை அணி. இதுல வந்து தன்மை நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. இந்த அணி 4 வகைப்படுதான். பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, ஜாதி தன்மை அணி, தொழிற்தன்மை அணி அப்படின்னு சொல்லி 4 வகையில் சொல்றாங்க. இப்ப நம்ம பாடப்பகுதியில பார்க்க போறது தன்மை அணி. பாருங்க, பாட்டை பாருங்க. மெய்யிர் பொடியும் விரிந்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன். மெய்யிர் பொடியும் விரிந்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டனவே தோற்றான் அக்காரிகைதன் சொற்செவியில் உண்டனவே தோற்றான் உயிர். சிலப்பதிகாரத்துல வழக்குரை காதையில வரக்கூடிய ஒரு வெண்பாது. இந்த பாடலுடைய பொருள் என்ன சொல்லுவது அப்படின்னா, உடம்பு முழுக்க தூசியும் விரிந்த கருமையான தலைமுடியும் கையில ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும் அவளுடைய கண்ணீரும் கண்ட அளவிலேயே கண்ட உடனேயே வையநதி பாயக்கூடிய அந்த கூடல் நகரத்து அரசனாக இருக்கக்கூடிய பாண்டியன் தோற்று போயிட்டான். அவளது சொல்லானது செவியில கேட்ட உடனே தோற்று போய் விட்டான், தோற்று போயிட்டு உயிரை நீத்தான். இந்த வழக்குரை கதையெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அற்புதமா இருக்கு. இந்த வழக்குரை கதையில வரும் ஒரு பாட்டு வரும். பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து அரசவையில உட்கார்ந்துருப்பேன். உட்கார்ந்து இருக்கும் போது கண்ணகி அப்படியே வர்றா. கண்ணகி வந்தோடனே பாண்டிய நெடுஞ்செழியனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றா, தேரா மன்னா செப்புவது உடையேன் எல்லாரும் சிறப்பின் எமையர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோடு அன்றியும் வாயில் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சூட தான் தன் அருண்பெறல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயர் புகாரன் பதிகை அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகள் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வனை துறப்ப சூழ்களல் மன்னா நீ நகர் புகுந்து ஈங்கு என் கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் என் பெயரே அப்படி சொல்லி கண்ணகி நான் தாண்டா அப்படி சொல்லி இது நெடுஞ்செழியன்ட்ட கண்ணகி சொல்றா. கடைசியா எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் குற்றவாளின்னு சொன்ன உடனே பாண்டிய நெடுஞ்செழியன் உயிரை நீக்கிறான். பார்த்தீங்களா, அந்த உயிரை நீக்கக்கூடிய சமயத்துல சொல்றான், யானோ அரசன் யானே கல்வன், யானோ அரசன் யானோ அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதற் பிழைத்தது கெடுக என் ஆயுள் கெடுக என் ஆயுள் கெடுக என் ஆயுள். இப்படியே பாண்டிய நெடுஞ்செழியன் இறந்துட்டான். இதத்தையும் வரக்கூடிய காட்சி எப்படி சொல்றாரு அப்படின்னா, அப்படியே தன்மையா சொல்றாரு. எப்படி தன்மையா, அதனோட உண்மையான தன்மையோடு அடுத்தவனுடைய மனமானது மகிழக்கூடிய அளவிற்கு இருக்கணும். ஆனா இவருடைய சொற்கள் ஆனது எப்படி இருக்கிறது,
பாண்டிய நெடுஞ்செழியனுடைய தன்மையை எடுத்துக்காட்டுவதாக அமைகிறது. உடம்பு முழுக்க தூசியோட, விரிந்த கருமையான தலைமுடியோட, கையில ஒற்றை சிலம்போட, வந்திருக்கக்கூடிய தோற்றத்தோட, அவரது கண்ணீரும் கண்ட அளவுல என்ன செஞ்சான், வைகை நதி பாயக்கூடிய அந்த கடல் நகரத்தில் இருக்கக்கூடிய அரசனாக இருக்கக்கூடிய பாண்டியன் தோற்று போயிட்டான். அவரது சொல்லானது என்னோட செவியில கேட்ட உடனே உயிரை நீர்த்துட்டான். என்ன சொல்றாரு அணி பொருத்தமா? எப்படி சொல்றாரு? கண்ணையினுடைய துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமையால் இது தன்மை நவிர்ச்சி ஏணி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது பாட்டு கூட வருங்க, தண்டி அலங்காரத்துல ஒரு பாட்டு வருதுல, எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும். யாரெல்லாம் உண்மையாகவே தன்மையாகவே தன்னுடைய கருத்தை சொல்கிறார்களோ அந்த கருத்து அடுத்தவர்கள் மேல் நிச்சயம் கண்டிப்பாக பாயும், கண்டிப்பான தன்மையை கொடுக்கும். சரிங்களா? அதனாலதான் இதுக்கு பேர் தன்மை எண்ணின்னு சொல்றாங்க. என்ன மாணவர்களே, இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்ததா? இந்த பாடம் பிடித்திருந்தால் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரி, நன்றி, வணக்கம்.